தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கோட 2வது ரவுண்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஈவினிங் 5 மணியோட க்ளோஸ் ஆகுதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. செப்டம்பர் 19ஆம் தேதி மதியானம் 2 மணிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் செப்டம்பர் 22ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கு சாய்ஸ் லாக்கிங் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ரிசல்ட் வந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வெளியாக போகுதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய ஆல் இந்தியா கோட்டாவோட எம்சிசியோட ரவுண்டு 2 ரிசல்ட்டுங்கிறது நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் சீட்டு கிடைச்சிருக்கோ செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவோட ரிப்போர்ட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களுமே ரொம்ப ஆர்வத்தோட இந்த 2வது ரவுண்டில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கீங்க. ஏன்னா வந்து 2வது ரவுண்டில் எப்படியாவது சீட்டு எடுக்கணும். 1வது ரவுண்டில் தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேற ஒரு கேம்பஸ் வந்து இப்போ மாறுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையிலே இருக்கலாம். ஏன்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே நிறையா வேக்கண்ட் வந்திருந்தது. வேக்கண்ட் வந்துருது என்ன பண்ண, ஆனால் ரேங்க்கு இங்கே பாருங்களேன். இப்போ நம்ம பார்க்குறோம் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து 39,853 பேருக்கு வந்துச்சு. ரேங்க் வந்து உங்களோட ரேங்க்குக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க்குக்கு வந்து நமக்கு சீட்டை கொடுக்கும். அதனால வந்து நீட் அந்த மார்க்கில் வந்து பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, எது கவர்மெண்ட் காலேஜ்லலாம். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே 28,279 ரேங்க் வந்திருக்கு. அதுலேயுமே ரேங்கின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே சீட் அலாட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து அங்கே கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நமக்கு செப்டம்பர் 19ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இதில் கவனமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. இந்த 200 சீட்டை வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணி இன்னும் வேக்கன்சி நமக்கு வரல. ஸோ உங்களுக்கு தெரியும் 200 சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க எஸ்எஃப் காலேஜில். அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டியில் நமக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் சீட் மேட்ரிக்ஸில் நமக்கு இன்னும் கொடுக்கல. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐ கேகே நகரில் எம்பிபிஎஸ் சீட்டு ஒரு 161 சீட்டு, அதுக்கப்புறம் 22 எஸ்எஃப் காலேஜ் 4 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டாவில் 316 சீட்டு, 22 எஸ்எஃப் காலேஜில் 4 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 255 சீட்டு, அதுக்கப்புறம் 2 எஸ்எஃப் காலேஜ் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கிறிஸ்டின் மைனாரிட்டியில் ஒரு 30 சீட்டு, ஒரு எஸ்எஃப் காலேஜில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள மைனாரிட்டியில் 7 சீட்டு, அதுக்கப்புறம் 6 எஸ்எஃப் காலேஜ் 3 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் தெலுங்கு மைனாரிட்டியில் ஒரு 90 சீட்டு, 21 எஸ்எஃப் காலேஜ் 4 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் என்ஆர்ஐ சீட்டு மட்டும் 390 சீட்டு. இந்த 390 சீட்டு என்ஆர்ஐலாம் யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ அதே போல் சிஎம்சியில் மைனாரிட்டி நெட்வொர்க்கில் ஒரு 4 சீட்டு. ஸோ இது வந்து இந்த 200 சீட்டு ஆட் ஆகுதுன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாமல் நான் சொல்கிறேன். ஸோ இன்க்ளூட் பண்ணாமல் சொல்கிறோம். இந்த ரவுண்டுலேயே நமக்கு கொடுப்பாங்களா இல்லை அடுத்த ரவுண்டுக்கு நமக்கு வந்து அந்த 200 சீட்டு அடுத்த ரவுண்டில் வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நமக்கு சீட் மேட்ரிக்ஸில் நமக்கு வரலை. ஏன்னா நிறைய மாணவர்கள் அந்த 200 சீட்டு வந்து உள்ளே ஆட் ஆகுறதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தோம். வரும் இந்த ரவுண்டில் வருமா எப்படிங்கிறது நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் வருதா வரலையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதே சேம் டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் சீட்டு எக்கச்சக்கமான சீட்டு. கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் 73 சீட்டு, 20 எஸ்எஃப் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் 635 சீட்டு, அதுக்கப்புறம் 18 எஸ்எஃப் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு வந்து ஒரு 275 சீட்டு, அதுக்கப்புறம் ஒரு எஸ்எஃப் காலேஜில் கிறிஸ்டின் மைனாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 13 சீட்டு, 2 எஸ்எஃப் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியில் 31 சீட்டு. இந்த சீட்டு வந்து அதிகமாக இருக்குது. பிடிஎஸ் வந்து நமக்கு அசால்ட்டாக வந்து நிறைய மாணவர்கள் அதாவது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஸோ இந்த ரவுண்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்லாம் புதுசாக வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பே பண்ணியிருப்பீங்க, இந்த ரவுண்டில் எப்படியாவது சீட் எடுத்துடலான்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரவுண்டில் எப்படியாவது இந்த சீட்டை எடுக்க பார்க்கலாம். ஸோ நமக்கு 7.5 ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே நமக்கு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் காலேஜில் 3 சீட்டு பிடிஎஸ்க்கு, அதே போல் 11 எஸ்எஃப் காலேஜில் வந்து பிடிஎஸ்க்கு வந்து 16 சீட் இருக்குது. அங்கேயுமே 4062 ரேங்க்கு, அந்த ரேங்கை வச்சு தான் நமக்கு சீட்டு கொடுப்பாங்க. உங்களோட ரேங்க்குக்கு சீட்டு கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க். ஸோ இது வந்து எம்பிபிஎஸ் சீட்டு வருமா சார், ஏன்னா ஒரு 200 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதன் அடிப்படையில் பார்த்தோம்னாலும் நமக்கு இங்கே சீட்டு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு 7.5ல் வருமா சார்னு ஒரு ஏக்கத்தோட நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அது வருமாங்கிறது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணையில் எதுவும் புதிய வேக்கன்சி கொடுக்குறாங்களா இல்லை இதே வேக்கன்சியை வச்சு கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் வந்து இந்த நம்ம முன்னாடி நமக்கு தெரியும் நம்மளோட கவர்மெண்ட் காலேஜ் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேங்க்குக்கு எவ்வளோ
அதாவது மார்க்குக்கு நமக்கு க்ளோஸ் ஆயிருந்ததுன்னு பார்த்தோம். இதுல பெரிய லெவல்ல எனக்கு தெரிஞ்சு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் 1-2 மார்க் வேணா டிஃபரன்ஸ் ஆகலாம். ஏன்னா ஒரே ரேங்க்ல பல பேர் இருக்காங்க. ஒரே ரேங்க்லனா ஒரே மார்க்ல பல பேர் இருக்காங்க. ரேங்க் வந்து அதுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கனால கொஞ்சம் நமக்கு வந்து இதுல விட ஒரு 2 மார்க் 1 மார்க் அப்படி இப்படி தான் குறையலாம். ஸோ அதனால கவர்மெண்ட் காலேஜ்லலாம் எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. ஸோ நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22 பிரைவேட் காலேஜ் 4 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பார்த்துருந்தோம். இதில் வந்து நமக்கு மாற்றங்கள் வருமானா வரலாம், இதுலேயும் வரும். பட் ஆனால் இங்கேயுமே கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தானே சீட்டு. கவர்மெண்ட் கோட்டாவுக்கெல்லாம் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தான் நமக்கு வந்து என்ன கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் இல்லாமல் நீட் மார்க்கை வச்சு நமக்கு வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கே உங்களோட ரேங்க்குக்கு சீட் அலாட் பண்ணிட்டு தான் அடுத்தவங்களுடைய ரேங்க்குக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஸோ நமக்கு வந்து இந்த 2வது ரவுண்டில் காலேஜ் கிடைச்சாலும் நீங்கள் வந்து ப்ரீ எக்ஸிட் இங்கே இருக்குது 2வது ரவுண்டில் தமிழ்நாட்டில். அதே போல் சீட்டு கிடைச்சி காலேஜில் ஜாயின் பண்ணி ரிசைனிங் அந்த பீரியடும் நமக்கு வந்து டைமிங்கும் கொடுப்பாங்க இந்த ரவுண்டில். ஸோ ரிசைனிங் ஆப்ஷனும் நீங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த ரவுண்டில் எப்படியாவது நம்ம சீட் எடுக்க பார்க்கலாம். நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆகட்டும். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கை பற்றி தொடர்ந்து அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ சீட் மேட்ரிக்ஸில் ஏதாவது மாற்றங்கள் சேஞ்சஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கு ஒரே மார்க்கில் பல பேர் இருக்கனால ரேங்கை வச்சு தான் சீட்டு கொடுக்குறங்கிறனால ரேங்க் வந்து பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் ஆக கொஞ்சம் தான் வரும், தள்ளி வரும். ஸோ பார்க்கலாம். நாளைக்கு வந்து நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலில் ப்ரீஃபாக தெளிவாக நம்ம வந்து வீடியோ கொடுப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால், ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டாங்க. என்னன்னா, சார் நாங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் ஒரு காலேஜ் இப்போ எனக்கு 2வது ரவுண்டில் கிடச்சிருச்சு, அங்கே ஜாயின் பண்ணிக்கலாமா, இங்கே தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணிக்கலாமா? நான் தயவு செய்து சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்டை மாணவர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா சீட்டை எப்படியாவது எடுத்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள சீட்டை விட்டு கொடுங்க. இங்கே இருக்கக்கூடிய சீட்டு மற்ற மாணவனுக்கு கிடைச்சா நல்லது தானே. இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் இப்போ தான் ஒரு தெளிவு வந்து கொஞ்சம் அங்கிட்டு சீட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ ஆல் இந்தியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடைச்சிச்சுன்னா அதை தக்க வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள சீட்டை யாருக்காவது, பாவம் எத்தனை பிள்ளைங்க வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து விட்டு கொடுங்க. ஆல் இந்தியா கோட்டா சீட்டை தக்க வச்சுக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் உள்ள சீட்டை விட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு மாணவனுக்கு அது பயனுள்ளதாக இருக்குங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ். ஏன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜ் நிறைய பேருக்கு இந்த ரவுண்டில் ஆல் இந்தியா 2வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சிருக்கு. அந்த மாணவர்களுக்கு என்னுடைய அட்வைஸ் இதுவாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள சீட்டை மற்ற மாணவர்களுக்கு விட்டு கொடுங்க. நன்றி, தேங்க்யூ வெரி மச், பாய்.